Stop guessing. Start automating. வணக்கம். நேற்று லைவ்லேயே இப்போ நம்ம என்ன பேச போகிறோமோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் லைவ் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸ் வீடியோ அது இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அது அப்லோட் ஆகிருக்கு. அது மேபி இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு ஆகுமா என்ன அப்படின்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக நம்ம இந்த வீக் கோல்டில் நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு நாளும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, ஸோ நம்ம என்ன கரெக்டாக பண்ணோம், என்ன தப்பாக பண்ணோம், அண்ட் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நம்ம 16th February இந்த அன்றைக்கி தான் நம்ம ரன் பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் கம்மியான ட்ரேட்ஸ் தான் எடுத்தோம். ஓகே, ஸ்டார்டிங் மார்னிங் நம்ம எடுக்கல, அண்ட் லைவ் வந்ததும் கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரேட் பண்ணல, ஏன்னா அன்றைக்கி கரன்சி தான் நம்ம நிறைய பண்ணோம். இப்போ இந்த அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் டெலிகிராமில், நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம நிறையா கரன்சி ட்ரேட்ஸ் பண்ணோம். இப்போ கோல்டு மட்டும் நம்ம எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாக அன்றைக்கி கோல்டு ட்ரேட் ஆனது 65 பாயிண்ட்ஸ். ஸோ காலையில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் நம்ம எதுவும் பண்ணல, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு ட்ரேட்ஸ் மட்டும்தான் பண்ணோம். அண்ட் என்னோடய மார்க்கெட்டும் அவ்வளோதான் மூவ் ஆச்சு. ஸோ நம்ம பண்ணலை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி மொத்தமாக ப்ராஃபிட் பண்ணது ஒரு 60 பாயிண்ட்ஸ் பண்ணிட்டோம். அதாவது மூவ் ஆனது 60 பாயிண்ட்ஸு, நம்ம ப்ராஃபிட் பண்ணதும் 60 பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஏன் இந்த $6 மைனஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ட்ரேட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ நான் அந்த கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆர்டர் எடுத்துருச்சு, ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த $1 வரும்போது புக் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங்க்குன்னு தனியாக ஒரு இருக்குது. அது ஏன்னா இது 2 வரும். ஸோ அது என்ன ஆச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணல. ஸோ நானே அதுக்கப்புறம் நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ஆர்டர் எடுத்தது தான், க்ளோஸ் பண்ணது நான். பட் நம்ம செல் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 4970 அந்த ரேஞ்சில் தான் நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாலே மார்க்கெட் அந்த 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 இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா. நார்மலாக ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் இப்போது ரொம்ப ஈஸியாக அது வந்துடும். என்ன நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அந்த லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே லைவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த லைவ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். பட் இது வாட் எவர் நம்ம அதான் இது மிஸ்டேக் அப்படின்னாலும் இது நம்ம பண்ணிட்டோம், ரைட். ஓகே, இப்போ லாஸ்ன்னே வச்சுப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், அது மீன் மண்டே என்ன பண்ணோம் அப்படின்னா $6 மைனஸ். ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து டியூஸ்டே 17th. ஓகே, இப்போது 17th பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹை லோ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 155 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த 155 பாயிண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா 241. ஓகே, ப்ராஃபிட் 241. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா மார்னிங் ட்ரேட் எடுத்தோம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு பெரிய டவுன் வந்தது, அதில் ட்ரேட் எடுத்தோம். அதுக்கப்புறம் எகைன் ஒரு சின்ன ரெக்கவரி, திருப்பி அதுலேயும் ட்ரேட் எடுத்தோம். ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு இல்லையா, அதுலேயும் ட்ரேட் எடுத்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டு இருந்தது, அதுலேயும் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணோம். இதில் இன்னொன்று என்னென்னா, அகைன் ஒரு ஃபால் ஆச்சு, நம்ம அது பண்ணலை. அந்த இடத்துலேயே நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டோம், ஆனால் நம்ம பண்ணலை. அதுக்கப்புறம் திருப்பி பை மட்டும் எடுத்தோம். செல் சைடு அவாய்ட் பண்ணிவிட்டு பை சைடு ஒரு சைடு மட்டும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டலாக ட்ரேடே விட்டாச்சு. ஏன்னா அதுலேயே நிறைய ப்ராஃபிட் வந்துட்டனால அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் அது நீங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோம், நம்மளாக பண்ணுறோம், தானே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சுருந்துருக்கலாம். பட் நம்ம பண்ணலை டியூஸ்டே. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஹை அண்ட் லோ 150 அப்படின்னா நீங்கள் 150 பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்னா அதெல்லாமே நமக்கு சான்ஸ் தான், வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது டியூஸ்டே 241. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே பார்ப்போம். வெட்னஸ்டே மார்க்கெட் மூவ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 4856 5000. அதான் அகைன் ஒரு 150 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது இந்த 150 பாயிண்ட்ஸில் என்ன பண்ணிட்டோம், இப்போ டியூஸ்டேயில் நம்ம அந்த மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு 1 hour கழித்து நம்ம ட்ரேட் பண்ணோம் இல்லையா, இதில் பண்ணலை. இதில் பண்ணலை. அதாவது வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலை. மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 3 hours எந்த ட்ரேடுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 hours எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரேடு. அப்புறம் பை எடுக்கல. பையெல்லாம் எடுத்துருந்துருக்கணும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பட் பண்ணலை. அதுக்கப்புறம் பண்ணது தான் இந்த ட்ரேடு. அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம 50% மேனுவல் அப்படிங்கிறனால நம்ம தான் போடணும். பட் இது 100% ஆட்டோமேட்டட் ஆகும்போது இது ஃபுல்லாக இந்த ட்ரேடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வெட்னஸ்டே 150 பாயிண்ட்ஸ் நமக்கு மொத்தமாக ட்ரேட் ஆச்சு. அதில் நம்ம 93 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம்.
இந்த காலையில் பண்ணல, மதியம் பண்ணல, அதெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் பண்ணியிருந்தா அகைன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். பட் எனிவே 93 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே அடுத்து வந்து நம்ம தேர்ஸ்டே என்னாச்சு அப்படின்னு பாருங்கள். தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் மொத்தமாக ட்ரேட் ஆனது ஒரு 60 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 60 பாயிண்ட்ஸில் நம்ம அந்த 60 பாயிண்ட்ஸும் ப்ராஃபிட் பண்ணோம். ஓகே, பட் நம்ம வந்து இந்த மைனஸ் ஏன் காட்டுது, 103 வந்து ஏன் மைனஸ் காட்டுது அப்படின்னா, அன்னைக்கு நம்ம அங்கே வச்சுருந்த ட்ரேடு அதை க்ளோஸ் பண்ணலை. அது வந்து லாஸில் தான் இருந்தது. அண்ட் நேற்று வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த $103 வந்து மைனஸில் இருக்குது. ஏன் வந்து நம்ம அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்கலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை நீங்கள் மார்னிங் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நேற்று லைவில் வந்து அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஆர்டர் போட்டுட்டு விட்டுறலாம். ஓகே, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணணுன்ட்டு கிடையாது. ரிப்பீட்டடாக பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராஃபிட், பண்ணலைன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரும். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வியாழக்கிழமை, அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனிவே இப்போ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த லாஸஸ் எல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் வந்து ஓகே, அந்த லாஸாகவே கன்சிடர் பண்ணுங்கள். நமக்கு வந்து 60 பாயிண்டில் நம்ம ஒரு 10 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 9.45. ஓகே, ஃப்ரைடே நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரைடே வந்து 179 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ். ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த ட்ரேட்ஸு, அதாவது வியாழக்கிழமை வச்சது அண்டு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது, அது எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை, பட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வெள்ளிக்கிழமை நேற்று எந்த ஒரு புது ட்ரேடுமே எடுக்கலை. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பொசிஷன் அப்படியே வச்சுட்டு இருந்தது தான். மார்க்கெட் சேல் சைடு மட்டும் வரட்டும் அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம வந்து பை சைட் போகும்போது நம்ம பெருசாக ட்ரேடே எடுக்கலை. நீங்கள் வந்து பாருங்கள். அதே ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போதும் ட்ரேட் பண்ணோம், ஏறும்போதும் ட்ரேட் பண்ணோம். அதே மாதிரி வெட்னஸ்டே வந்து மார்க்கெட்டு வந்து ஏறும்போது நம்ம ட்ரேட் பண்ணோம். பட் ஃப்ரைடே வந்து நம்ம பண்ணலை. என்ன ரீசன்னா, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. என்ன மார்க்கெட்டில் நம்ம என்ன ஆர்டர் போட்டோமோ அதில் வர ப்ராஃபிட் வரட்டும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டயத்தில் நம்ம வந்து லைவ் போயிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்டர் எடுக்கலை. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ட்ரேட்ஸே வந்து ரொம்ப 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 கம்மி. பழைய ட்ரேட் எடுத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லைவ் முடிஞ்சும் நம்ம ட்ரேட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமும் இந்த 2 கேண்டில் 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போனால் அது பண்ணல. அண்டு அது க்ளோசிங் டைம், அது நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா, அதான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டை பார்த்துருவோமா? இப்போ 179 லாஸ், அதையும் வச்சுக்குவோம். அண்ட் இன்னொன்று பாருங்கள், நம்ம வெள்ளிக்கிழமை மூவ் ஆனது வந்து 123, நியர்லி ஒரு 130 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அதில் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஓவராலாக எடுத்திங்கன்னா 16லேருந்து 20 சிம்பிள்ஸ் வந்து கோல்டு மட்டும்தான் இருக்குது. இப்போது 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஓகே, இப்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் மொத்தமாக இந்த வீக் ட்ரேட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். லோவிலேருந்து எடுத்திங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனது வரைக்கும் எடுத்திங்கன்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 266 பாயிண்ட்ஸ். இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், மொத்தமாக மார்க்கெட் இறங்கி ஏறினது அப்படின்னு பார்த்தா அந்த லோலேருந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ். நம்ம பண்ண ப்ராஃபிட்டும் 250 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அவ்வளோ ப்ராஃபிட் நம்ம பண்ணலாம். இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் நான் சொன்னேன். இதை பொறுத்த வரைக்கும் லாட்டு வந்து ரொம்ப கம்மி, ஆவரேஜ் பண்ணுறது இல்லை. அண்ட் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாது. மார்க்கெட் வந்து பை ஆச்சுன்னா பை, செல் ஆச்சுன்னா செல். நீங்கள் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க, ஓகே, மார்க்கெட் திரும்பி மேலே போகிறான்னா அகைன் பை பண்ணுங்கள். அதை இந்த மாதிரி பை பண்ணிகிட்டே இருங்க. மார்க்கெட் திரும்பி மேலே போகுதுன்னா அகைன் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ட்ரேடை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி கம்மியாகும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், புதன்கிழமை நான் நிறைய ட்ரேட் பண்ணோம். ட்ரேடு ஆனது ஒரு 150 பாயிண்ட்ஸு, ஹை லோ சொல்கிறேன். ஆனால் நம்ம பண்ணது 241 பாயிண்ட்ஸ். ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 130 பாயிண்ட்ஸ் போயிருந்தாலும் நம்ம ட்ரேடே பண்ணல இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த பழைய லாஸு தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு $50 $60 பண்ணியிருப்போம், அவ்வளோதான்.
ஸோ ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, டெலிகிராமில் இருக்குது, லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் இது அக்கௌண்ட் எப்படி என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இது எல்லாமே எக்ஸ்பர்ட் தான் ட்ரேட் பண்ணுச்சா, ஓகேங்களா, அதாவது எக்ஸ்பர்ட் அட்வைசர் தான் ஆல்கோ தான் ட்ரேட் பண்ணுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன், நேற்று லைவில் கூட சொல்லியிருந்தேன். அது வீடியோ இன்னும் அப்லோட் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது பாருங்கள். நான் அந்த டிஸ்கஷன் பார்ட் மட்டும் தனியாக கூட நான் கட் பண்ணி போடுறேன், ஓகேங்களா, ஒன்ஸ் அது அப்லோட் ஆனதுக்கப்புறம். இதுதான் நம்மளோட இஏவோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா. மீன்ஸ் ட்ரேட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இது 50% ஆட்டோமேட்டட். இப்போதைக்கு நீங்கள் வந்து மேனுவலாக போடணும். கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஆட்டோமேட்டடாக ட்ரேட் ஆகிற மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, நான் மேனுவல் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, அடுத்து வந்து அப்டேட் பண்ணும்போது இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டடும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா. ஓகே, நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு Q&A செஷன் மாதிரி வச்சு தனியாக வேணால் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்டு மண்டே கூட நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.